வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி கேது தசை. கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது மகாதசை. இந்த கேது மகாதசை என்ன பண்ணும் இந்த 2026? கேது தசை அப்படின்னாக்கா ராகு கேதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோட பலன்களை கொடுக்கும் இந்த கேது பகவானம் ராகு பகவானம். இப்போ கேது தசை நடக்குது. கடகராசியில் 3 நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதில் கேது மகாதசை அப்படிங்கிறது வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் 3 வருடம் இருப்பு இருந்தால் கூட 3+19 சனி தசை. அப்போ 22 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். 22 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 22+17 அப்படின்னா 39. 39 வயசு வரைக்கும் புதன் தசை முடிஞ்ச பிறகு தான் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். அதாவது 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும், இல்லைனா 47 வயசு வரைக்கும் 7 வருடங்கள் இந்த கேது தசை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள், அதாவது 19 வருடங்கள் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது. அதில் தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், 3 வருடம் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடைசியில் 6 மாதங்கள் கூட ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 10 வருடங்கள் இருக்கலாம், 16 வருடங்கள் இருக்கலாம், உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ, அதாவது பூச நட்சத்திரக்காரர்கள் அதன் கூட 17 வருடங்களை கூட்டிக்குங்க. 17 வருடம் கூட்டிக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 7 வருடங்கள் இந்த கேது தசை என்ன வருதோ, எந்த வயசில் வரையிலோ அந்த வயசில் கேது மகாதசை அப்படிங்கிறது நடக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி தசாபுத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு, அதாவது எந்த வயது வரைக்கும் உங்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதன் கூட 7 வருடங்களை கேது தசை கூட்டிங்க. அதுதான் உங்களுக்கு கேது தசையோட வயது. இப்போ உங்களுக்கே தெரியும், படிக்கிற காலகட்டத்தில் கேது மகாதசை வந்தால், அதாவது படிக்கிற காலகட்டத்திலேருந்து போகும், ஒரு 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் கேது மகாதசை நடக்குது. இப்போ 22லேருந்து 46 வரைக்கும் ஒரு பார்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க கேது மகாதசையில். அது யாராருக்கெல்லாம் வரும் இந்த கேது மகாதசை அப்படின்னாக்கா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னாக்கா பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். இந்த படிக்கிற காலகட்டத்தில் இந்த கேது தசை நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, மன உளைச்சல்களை அனுபவிச்சிருப்பீங்க. அது எங்கே இருந்தால் தெரியுங்களா? உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கேது மகாதசை அப்படிங்கிறது மிகப்பெரிய மோசமாகலாம் இருந்திருக்கும். அதாவது 2022க்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, நல்ல படிப்பு அது இதுன்ட்டு நல்லா போயிருப்பாங்க. 2022க்கு பிறகு டோட்டலாக மோசமாக இருப்பாங்க. அந்த படிப்பு ரீதியாக நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கும், மனசு ரீதியாக பாதிச்சிருப்பாங்க. அது டைம் எல்லாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு சில பேர் பரவாயில்ல நல்லா இருக்கு, ஏன்னா தசைங்கிறது கேது தசை அவ்வளோ கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கூட இருக்கக்கூடிய கிரகத்தோடைய பலன்களை கொடுக்கும், வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். ராகுக்கு அது மாதிரி தான். என்னென்னா கூட இருக்கக்கூடிய கிரகம் அந்த தசை சுத்தமாக வேலை செய்யாது. அதாவது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தசை வந்துச்சுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்காது. அப்போ கேதுவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய சுயஜாதகத்தில், அதாவது உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இருந்துச்சுன்னா சிறப்பு. டோட்டலாக இப்போ அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு இப்போ சனி இருந்தால் நல்லது. இதே ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னாக்கா சுக்கிரன் இருந்தால் நல்லது. இது மாதிரி ரொம்ப மோசமாக செய்யக்கூடிய தசைகள் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த தசை அப்படியே மாற்றி நல்ல பலன்களை கொடுத்துரும், மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்துரும். சனியாக இருந்தாலும் சரி,
அது சுக்கிரனாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த வீட்டுக்கு சுக்கிரன் தசையோ இல்லை வந்து சனி தசையோ நன்மை செய்யாது. இந்த 2 கிரகங்கள் கேதுவோட மாட்டிச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த தசை வரும்போது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா சனி தசைங்கிறது சின்ன வயசுலேயே போயிடும் உங்களுக்கு. சுக்கிர தசை வரும் இல்லையா, அந்த தசை நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் மாட்டியிருக்கலாம் இந்த கேது பகவான். சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் இந்த ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் துலா ராசியில் இருந்துச்சுனாக்கா, இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது சுக்கிரன் என்ன தரணுமோ அதை தான் தரும். அது மாதிரி இன்னொன்று செவ்வாயோட வீட்டில் இருந்தால், ஆனால் செவ்வாய் தசைங்கிறது பின்னாடி தான் வரும். ஒரு முறை இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது மட்டும் அந்த செவ்வாய் வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த கேது பகவான் தரும். பின்னாடி வரக்கூடிய தசைகளில் வந்து செவ்வாய் அது கடைசியாக தான் வரும் உங்களுக்கு. அந்த தசையில் வந்து அந்த செவ்வாய்க்கு உண்டான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் கடைசியில் வரக்கூடிய தசை. இப்போ கேது வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுன்னா இப்போ அதை பண்ணிடும். செவ்வாய் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் படிப்பு ரீதியாக நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. படிப்பு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்தால் அந்த கேது மகாதசை அப்படிங்கிறது சரியில்லை. பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகளாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிடலாம். இப்போ அதாவது பின்னாடி வரக்கூடிய தசை சரியில்லை அப்படின்னாக்கா, சனி வந்து கோச்சாரத்தில் 6, 7, 8 வரும்போது உங்களை வந்து கீழே தள்ளி விட்டுரும். கீழே தள்ளி விட்டுருனாக்கா ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது படிப்பில், ஏன்னா படிக்கிற வயசு இல்லையா, இங்கே தள்ளி விட்டோம்னாக்கா பின்னாடி வந்து முன்னுக்கே வர முடியாது. ஏன்னா படிப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த வயசுலையுமே சரி. படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. படிக்காதவங்க கூட நல்ல உச்சத்தில் இருக்காங்க, தொழிலதிபர்களாக இருக்காங்க. அது ஒன்று முன்னொரு காலம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ படித்தவங்க தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணால் சரி, நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் செய்கிற தொழிலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில் செஞ்சு பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கணுன்னா கூட அதுக்கு படிப்பு ரொம்ப அவசியம், அனுபவம் ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே படிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளும் படிச்சிருக்கணும். இல்லைன்னாக்கா படிப்பு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் நம்ம கீழே போயிடுவோம். எவ்வளோ தான் நீங்கள் உச்சத்துக்கு போனாலும் சரி அங்கே நிற்க முடியாது. படிப்பு இல்லாமல், ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது. இப்போது அதாவது இந்த காலகட்டத்தில், இன்னொரு காலகட்டத்தில் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துட்டாங்க, அது அப்புறப்பட்ட கதை, அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்கூல் பக்கம் 10th முடிச்சவங்கலாம் நிறைய உச்சத்தில் இருக்காங்க இன்றைக்கி. அது இல்லாத ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் அதோடு முடித்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலதிபரெல்லாம் இருப்பாங்க. தொழிலதிபர்னாக்கா ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஏதோ ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலை நல்ல சக்ஸஸை கொடுத்து பெரிய வளர்ச்சிகளை கொடுத்து சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சின்னதாக படிச்சிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் இப்போ காலகட்டத்தில் நீங்கள் படிக்கிறது நல்லது. அதாவது 16 to 22 ஒரு கிஃப்ட்டு. இதில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாக்கா, ஏன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லைனாக்கா இப்போ பிரச்சனை கொடுத்துரும். இப்போ பிரச்சனை கொடுத்ததுனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லை. இதை வந்து நீங்கள் இங்கே தான் சூதானமாக நடந்துக்கணும். அதாவது ரொம்ப உஷாராக இருந்துக்கணும் இந்த காலகட்டங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவு படிச்சிருங்க. 22 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு அனுபவத்தை கையில் வச்சுக்கணுமோ, எந்த அளவுக்கு படிப்பை கையில் வச்சுக்கணுமோ பண்ணிக்கிங்க. அதை வந்து கையில் வச்சிங்க. பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்காது. இப்போ 22 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை. இப்போ 22 வயசுக்கு மேலேனாக்கா புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், ஏன்னா எந்த வயசில் இருப்பீங்கன்னு தெரியாது. ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 40 to 46 தான். வேலை சார்ந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, கேது தசையில் உங்களுக்கு கேது மகாதசையில் ஒரே பலன்கள் தான். 22, அதாவது வேலை தேடக்கூடிய வயசுலேருந்து நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய வயசில் இருந்தாலும் சரி. இப்போ 22 வயசுக்கு மேலே படிப்பு கிடையாது. இப்போ டாக்டர் படிக்கிறவங்க 28 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. பெரிய படிப்பெல்லாம் வந்து படிச்சுட்டே இருக்காங்க. 40 வயசில் கூட படிக்கிறாங்க. அது வந்து அவங்களோட அது. ஏன்னா சைடில் படிக்கிறது, வேலை செஞ்சுட்டே படிக்கிறதெல்லாம் வேறு. இருந்தாலும் இளம் வயது படிப்புங்கிறது 22ஓட தான் முடியும். 22க்கு மேலே நீங்கள் கரஸ்பாண்டில் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மேல் படிப்பு அப்படின்ட்டு வெளிநாடெல்லாம் போய் பண்ணுறதுங்கெல்லாம் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல, படிப்புக்காக முயற்சி பண்ணி நிறைய தடையாக இருந்தால் இப்போ படிப்புக்காக தடை இருக்காது. வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. வேலைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதாவது அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, கிட்ட வந்து 1 மார்க் 2 மார்க்கு அது மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்து ஃபெயில் ஆகுறது. எங்கே போனாலும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிஃபிகேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், பரவாயில்ல, எல்லா திறமையும் இருக்குது உங்களுக்கு. ஆனால் வேலை இல்லை. ஏதோ ஒரு உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகினே இருக்கும். அந்த கிரியேட் ஆன வைப்ரேஷன் எதுனாக்கா அஷ்டம சனி. அது விலகிடுச்சுனாக்கா இப்போ வந்து விலகிட்டு தான். இப்போ 2025 உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆனது. இந்த சனி பயிற்சி ஆன பிறகு உடனே வந்து சனி வக்ரமாயிட்டார். அப்போ ஜூன் ஜூலையில் இருந்து நிறைய பேருக்கு வேலையில் ப்ராப்ளம். அந்த வேலையில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எது அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில்
சனி வந்து நீசமாக இருந்தால் அப்படி இல்லைனாக்கா உங்கள் லக்கணத்துக்கோ ராசிக்கோ மறைவு ஸ்தானங்கள் இருந்துச்சுனாக்கா இது மாதிரியான பிரச்சனைகளை அந்த டைமில் கொடுத்துது, நிறைய பேருக்கு வந்து கொடுத்துது. அப்போது அஷ்டம சனி இன்னும் மோசமாக பண்ணியிருக்கும். இது மாதிரி இப்போ ஸ்ட்ரகிளான நபர்களுக்கு அஷ்டம சனி இன்னும் மோசமாக பண்ணியிருக்கும். அது வேறு வழியில் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, 3, 7, 10 அந்த இடத்துல எந்த கிரகம் மாட்டிச்சோ அந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் இப்போ அந்த 25ல் ஒரு வேலை வந்து பிரச்சனை வந்ததுன்னாக்கா இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி, இதுமாரி ப்ரொமோஷன், அது மாதிரி நிறைய எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. எதுக்கெல்லாம் வேலை ரீதியாக முயற்சி பண்ணீங்களோ அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த கேது தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், கேதுவெல்லாம் திருமணம் பண்ணிடும் எப்படியாவது. ஏன்னா இரட்டை நிலை தன்மை கொண்டது கேது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த பலன்களை கொடுக்கும், அந்த வீட்டு அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பலன்களை கொடுக்கும். இவர் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி பலன்களை கொடுக்கும். இது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. கிட்டத்தட்ட ராகுக்கும் கேதுக்கும் 10 டீட்டெயில் இருக்குது. இவ்வளோ இருக்குது அதில். அதனால் எப்படி கேது தசையில் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா திருமணம் நடந்துடும். திருமண தடைகள் இருந்துச்சுன்னா தான் திருமணம் நடக்கும். இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏன் திருமண தடைகளை கொடுத்தது, அதாவது திருமணம் நடந்தவங்களும் இருக்கிறாங்க, திருமணத்தை கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிச்சுகளும் இருக்கிறாங்க. அது கேது தசையில் அவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகும். இதுக்கு முன்னாடி ஏன் இந்த கேது தசையில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தடைகள் கொடுத்தது, திருமணமே நடக்கலை அப்படின்னா அது சனியோட வீட்டில் இருக்கும். ஒன்று உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இல்லைன்னாக்கா இந்த ராசிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டில் இருக்கும். சுக்கிரன் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கலாம், உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானங்களில் இருக்கலாம். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த தசைங்கிறது ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்து திருமண வாழ்க்கை வந்து கூடி வராமல் பண்ணியிருக்கும். எப்படியோ திருமண வாழ்க்கை கூடி வராத நபர்களுக்கு திருமண வாழ்க்கை கூடி வரும். திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போலாம் வந்து ஓரளவுக்கு முடிவு எடுக்க போகிறீங்க. இது வந்து வீடு சார்ந்த ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எந்த வயசு இருந்தாலும் சரி. இப்போ வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது நடக்காமல் இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போகலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, நடக்காமல் இருக்கும். சொத்து ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை அந்த கேது தசையில் கொடுத்துருக்கும். அதாவது உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த வயசில் இப்போ 40 to 46 புனர்பூச நட்சத்திரம். அதுக்குள்ளனாக்கா பூச நட்சத்திரக்காரர்கள் வருவீங்க. அந்த பூச நட்சத்திரம்னாக்கா 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கேது மகாதசை அப்படிங்கிறது 30 வயசு அந்த லெவலுக்கு வரும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கேது மகாதசையில் இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், தொழில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். செவ்வாய் வந்து ராசிக்கு யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்ல. ராசிக்கு 5 குடையவன் 10ஆம் அதிபதி. அந்த தசை நல்லா தானே இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் இன்னொன்று சரியாக இருந்தால் கூட அது செவ்வாய் தசை மாதிரி. இப்போ அஷ்டம சனி வரும்போது பிராபலத்தை கொடுக்கும். லக்ன அவயோகராக இருந்தால் இந்த கேது பகவான், அதாவது லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்துச்சுன்னா செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது. இது எல்லாமே தொழில் செய்யக்கூடிய நபர்கள். இன்னொன்று வந்து புதனோட வீட்டில் இருந்தாலும் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா புதன் மகாதசை மாதிரி புதனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் வந்து ரொம்ப பாதிச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், கொடுத்த கடன் வராமல் இருக்கும், வாங்கின கடனை கொடுத்துருக்க மாட்டீங்க. அதாவது பண ரீதியாக மணி லாக் ஆகிருக்கும். மணி லாக்குனாக்கா ஒன்று நாம் கொடுத்து லாக் ஆகிறது, இல்லைன்னா அங்கே இருந்து நம்ம வாங்கி லாக் ஆகிறது. கொடுக்க முடியாமல் இருக்கிறது, திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறது, திருப்பி வாங்க முடியாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம எதிர்க்கு போயிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க, கொடுக்குறோம் சார்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அந்த வருமானத்தை கொடுத்துருக்காது, எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயோ போட்டு அது வேற வழி இல்லாமல் அது நஷ்டமாயிட்டு இருக்கும். அந்த நஷ்டம் அப்படிங்கிறது கண்ணுக்கு எதிரே தெரியும். எப்படி கேட்கறது, இது மாதிரி நட்பு ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள், அப்படி இல்லை வெளிநபர்களோட கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறது, வர முடியாமல் சண்டை பிரச்சனைகள், கேஸு, கோர்ட்டு, இது மாதிரி நிறைய போயிருக்கலாம். இது எல்லாமே இந்த ஆண்டில் கிளியர் ஆகும். இந்த கேது மகாதசையில் நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய ஆண்டு, நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டு, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்துடும். ஏன்னா சனியோட டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, உங்களுக்கு சனி வந்து பாதிப்புகள் கிடையாது. இதன் பிறகு 7.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க இந்த கேது தசையில் இருக்கிறவங்க. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இதுக்கு முன்னாடி என்னென்ன வலியும் வேதனையும் உங்களுக்கு கஷ்டங்களும் இருந்ததோ அத்தனை கஷ்டங்களும் ரிலீஃப் ஆக போகுது இந்த 2026. பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துருந்ததுனாக்கா அது சனி தான். அந்த சனி விடுதலை ஆயிட்டார், அதாவது கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இதன் பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.